إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபீங்கள் தாபீங்கள் இன்று வரைக்கும் யாரெல்லாம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கிறார்களோ அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மா கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அந்த ரப்புல் ஆலமீனை எந்த வேளையிலும் எச்சந்தர்ப்பத்திலும் தனிமையாக இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற வேளையிலும் அஞ்சி நடக்கும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் புரிந்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவினூடாக அதிகரித்து வருகின்ற மரணமும் நாம் பெறுகின்ற படிப்பினைகளும் என்கின்ற கருப்பொருளில் ஒரு சில செய்திகளை ஞாபகமூட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பயனளிக்கும் என்று நினைக்கின்றேன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் மரணம் என்கின்ற ஒன்று எல்லோருக்கும் இருக்கிறது அவனை தவிர என்பதை நாம் எல்லோரும் ஆணித்தரமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையாகும். இன்று சமுதாயத்துக்கு மத்தியில் அதிகமான மரணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த மரணத்தை நானும் நீங்களும் மறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவது போன்று வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகமூட்டுங்கள், ஞாபகமூட்டுகின்ற வேளையில் மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு அது பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவது போன்று இந்த மரணங்கள் அதிகமாக இடம்பெறுகிறது. ஆனால் அந்த மரணம் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதுதான் இன்றைய ஹுத்பாவின் கருப்பொருளாக அமைகிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மரணம் என்கின்ற நிலையை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பார்த்தால் மௌத் என்கின்ற வாசகத்தை கொண்டு அல்லாஹு தஆலா பேசுகிறான். ஆனால் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா இந்த மௌத்தை பற்றி சொல்லுகிற போது யகீன் என்கின்ற வாசகத்தை பயன்படுத்துகிறான். வஅபுது ரப்பக் ஹத்தா யஅதியகல் யகீன், நீங்கள் உங்களுடைய இரட்சகனை வணக்கம் செய்யுங்கள், இபாதத் செய்யுங்கள், எதுவரைக்கும் என்றால் உங்களுக்கு மரணம் என்பது வருகிற வரைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த இடத்தில் மௌத் என்கின்ற வாசகத்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்தாமல் யகீன் என்கின்ற வாசகத்தை பயன்படுத்துகிறான். யகீன் என்று சொன்னால் உறுதியாக
நிச்சயமாக நம்பிக்கையோடு அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் சொல்லி காட்டுகிறான். நம்பிக்கையோடு நிச்சயமாக உறுதியாக இந்த மரணம் என்பது உங்களுக்கு நிகழும் என்ற வாசகத்தை பயன்படுத்துகிறான். எனவே யாராலும் மறுக்க முடியாத ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு உண்மைதான் மரணம் என்பது. எனவே இப்படியான மரணம் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மரணங்கள் நடைபெறுகின்ற இடங்களுக்கு செல்லுகிறோம், பார்க்கிறோம். மரண தருவாயில் இருக்கின்ற எத்தனை பேர்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த மரணங்கள் எல்லாம் நமக்கு படிப்பினை இல்லாமல் போயிருப்பதுதான் கவலையாக இருக்கிறது. இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, உங்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் வஹன் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் உங்களை பிடித்து விடும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வஹன் என்று சொல்லுவது என்ன அப்படி என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற போது ஹுப்புத் துன்யா கராஹியத்துல் மௌத், உலகத்தில் ஆசையும் மோகமும் உங்களை மிகைத்து விடும், மரணத்தை நீங்கள் வெறுத்து விடுவீர்கள் என்று சொன்னார்கள். அப்படியான ஒரு நோய் வந்துவிடும் என்ற செய்தியை சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் அப்படித்தான் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிதுகள் ஒரு காலம் ஜும்மாவுடைய தினம் என்று சொல்லி வந்துவிட்டால் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் மாஷா அல்லாஹ் பள்ளிகள் எல்லாம் நிரம்பி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போது எப்படி நிலைமை என்றால், இமாம் மிம்பரில் இருந்து இறங்கி தொழுகையை நிலைநாட்டுகின்ற போதுதான் மஸ்ஜிதுகள் அப்படியே பூரணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன, ஏன், எதற்காக அப்படி என்று பார்த்தால், மனிதர்கள் தங்களுடைய வேலைகளை, தங்களுடைய வேலை சுமைகளை ஒரு பக்கமாக அப்படியே ஆக்கிவிட்டு இந்த இபாதத் என்கின்ற ஒரு அம்சத்தை இரண்டாம் கட்டமாக பார்ப்பதுதான் அதற்குரிய அடிப்படை என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த நோய் நமக்கு மத்தியில் இருக்கிறது. வஹன் என்று சொல்லக்கூடிய நோய் இருப்பதுதான் காரணமாகிறது. உலகத்தில் இரவு பகலாக அலைந்து தேட வேண்டும், உலகத்தில் உள்ள பேராசைகள் நம்மளை மிகைத்து விடுகிறது. மரணம் என்பது நமக்கு அப்படியே மறந்து போயிருப்பதுதான் இதற்கு அடிப்படையான காரணம் என்பதை புரிந்து கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, மரணம் என்பது அல்லாஹ் நிச்சயித்திருக்கிறான், நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லுகிறான். எனவே இப்படியான மரணத்தை நானும் நீங்களும் ஒரு ஜனாசா வீட்டுக்கு சென்றால் அந்த ஜனாசாவுடைய அறிவித்தல் நமக்கு கேட்கிற போது நாம் சொல்லுகிறோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வின் பால் மீள இருக்கிறோம் என்ற வாசகத்தை சொல்லுகிறோம். அந்த வாசகத்தை சொன்னால் அந்த ஜனாசாவுடைய வீட்டுக்கு நாம் செல்லுகிற போது அப்படியான சிந்தனைகள் நமக்கு மத்தியில் வர வேண்டும். ஜனாசாவை பார்க்கிற போது ஒரு மனிதனுக்கு உண்மையிலே ஒரு ஜனாசா, ஒரு மரணம் என்பது அவருடைய வாழ்க்கைக்கு அது படிப்பினை பெறுவதற்கு ஒரு வழியாக அமைகிறது. ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது சகோதரர்களே, ஜனாசா வீடுகளுக்கு சென்றால் அந்த ஜனாசாவை நாம் பார்த்து விட்டு வருகிறோம். வீடுகளிலே கூட நம்முடைய வியாபார நடவடிக்கைகளை பற்றி தான் பேசுகிறோம். ஜனாசாவுடைய வீட்டில் கூட ஜனாசாவை கபன் செய்து, குளிப்பாட்டை கபன் செய்து அதை ஏற்பாடுகள் செய்கிற வரைக்கும் நாம் உட்கார்ந்து கொண்டோம் என்றால் சுபஹான் அல்லாஹ், நாம் பேசுகிற பேச்சுக்கள் என்ன சகோதரர்களே, எப்படியான பேச்சுக்கள் நமக்கு மத்தியில் நடக்கிறது? இந்த ஜனாசாவாக நான் இருந்தால் என்னுடைய நிலைப்பாடு என்ன என்று நாம் யோசிக்கிறோமா என்றால் அப்படி இல்லை. மாறாக அந்த மரணித்தவர் இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், மரணித்து விட்டார், நாம் ஏதோ மரணிக்க போறவர்கள் அல்ல என்ற சிந்தனையோடு வாழ்கிறோம். இந்த ஜனாசாவாக நான் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன்? ஹராம் ஹலால் என்கின்ற விஷயத்தில் நான் பேணுதலாக நடந்திருக்கிறேனா? வியாபார நடவடிக்கையில் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நான் நடந்திருக்கிறேன்? என்னுடைய மனைவியோடு நான் எப்படியாக நடக்கிறேன்? என்னுடைய பிள்ளைகளோடு நான் எப்படியாக பரிமாறிக்கொள்கிறேன்? பக்கத்து வீட்டுக்காரனோடு நான் எந்த முறையிலே நடந்து கொள்கிறேன்? என்னுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எந்த அமைப்பில் நடைபெறுகிறது என்று நாம் சிந்தித்து அதை செயற்படுகிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. மரணித்தவர் யாரோ அவரை அடக்கம் செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம், ஏர்கோளங்கள் முடிந்து விட்டால் அப்படியே சென்று விடுகிறோம். எந்த அளவுக்கு நிலைமைகள் மாறிவிடுகிறது என்றால், மையவாடி மக்பராவுக்கு செல்லுகிற போது அங்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை சொல்லி தருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன்
வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகுன் வ நஸ்அலுல்லாஹு லனா வ லக்குமுல் ஆஃபியா. அந்த இடத்தில் இந்த மக்பராவிலே மையவாடியிலே அடக்கப்பட்டிருக்கின்ற மூமினான முஸ்லிமான நல்லடியார்களே, நீங்கள் எங்களை விட்டு முந்திவிட்டீர்கள், நாங்கள் பிந்தி வர இருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் உங்களோடு வந்து சேர இருக்கிறோம், உங்களுடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து உங்களுக்கு அருள் செய்யட்டும், கிருபை செய்யட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் செல்லிவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அங்க போனாலும் சுபஹான் அல்லாஹ், நாம் அந்த மரண சிந்தனையே நமக்கு மத்தியில் இல்லை சகோதரர்களே. ஏனென்றால் நாம் நீண்ட ஆயுளோடு நீள காலமாக வாழப்போகிறோம் என்ற சிந்தனையோடு இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்களுடைய நிலைப்பாடு எப்படி என்று தெரியுமா? எங்கேயாவது ஒரு ஜனாசா, ஒரு மரணம் ஒன்று வந்து விட்டதென்றால் அவருடைய முகங்களிலே மாற்றம் வந்துவிடும். தங்களுடைய வீட்டிலே ஏற்பட்ட ஒரு ஜனாசா போன்ற அவருடைய சிந்தனைகள் மாறிவிடும். தேம்பி தேம்பி அழுவார்கள். எனக்கு இப்படியான மரணம் வந்தால் நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் சரியான முறையில் நான் வாழ்ந்திருக்கிறேனா, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்திருக்கிறேனா? குறைந்தபட்சம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தினமாகும். இன்றைய வெள்ளிக்கிழமை தினம் நிச்சயமாக உலகம் என்பது அழிக்கப்படக்கூடிய ஒரு நாள். வெள்ளிக்கிழமை தினம் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். இந்த தினத்தில் நாம் ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு நாம் நிறைவேற்றினோமா சகோதரர்களே? ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்து மஸ்ஜிதுகளை பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இந்த பள்ளிகள் கட்டப்பட்ட நோக்கங்கள் அங்கு நிறைவேற்றப்படுகின்றது அல்ல. மாறாக பள்ளியினுடைய இமாம், முஅத்தின், அதோடு சேர்த்ததாக ஒரு 6-7 பேர் நிற்பார்கள், ஒரு சஃப் அல்லது 2 சஃப்கள். ஏனைய நேரங்களில் நாம் சாட்டுப்போக்குகள் செல்லலாம், நம்முடைய தொழில்களுக்காக, நம்முடைய விவசாய நடவடிக்கைகளுக்காக, இன்னொரு அண்ணன் செயற்பாடுகளுக்காக நாம் வெளியிலே சென்று விடுகிறோம் என்று சொல்லலாம். ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தொழுகை ஒரு மனிதனுக்கு கண்குளிர்ச்சி என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு உலகத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தொழுகையில் தான் இருக்கிறது என்று அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு முந்திய சுன்னத் இருக்கிறதே, அதை சொல்லுகிற போது கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை அம்சங்களை விடவும் எனக்கு மிகவும் விருப்பமானது, விருப்பத்துக்குரியது, சந்தோஷமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்திய ஃபஜ்ருக்கு முந்திய சுன்னத் என்றால், ஃபஜ்ருடைய தொழுகையுடைய சிறப்பு எப்படி இருக்கும் சகோதரர்களே? அவன் யாரொருவன் ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு தொழுது விடுகிறானோ, ஃபீ திம்மத்தில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் பொறுப்பில் இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியான தொழுகையை நாம் நிறைவேற்றியிருக்க வேண்டும், அப்படியான தொழுகைகளை பேணியிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் நாம் செய்வதல்ல, நான் மரணிக்க வந்தவன் அல்ல என்ற சிந்தனையோடு வாழ்கிறோம் சகோதரர்களே. அப்ப சென்ற அந்த ஜனாசாவுடைய வீட்டில் என்னுடைய மனோநிலை எப்படி வர வேண்டும் என்றால், நானும் மரணிக்க போகிறேன், எனக்கு மரணம் இருக்கிறது, அந்த மரணம் நானாக இருந்தால் எப்படி நான் என்னுடைய நிலைப்பாடு இருக்கிறது என்று நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் இந்த உலகத்தில் உள்ள மோகம், ஆசை நம்மளை விட்டும் மீறி போய் நாம் மறுமைக்காக வாழ வந்தவர்கள் என்ற நிலைப்பாடு நமக்கு வரும் சகோதரர்களே. இதைதான் இந்த மரணம் என்பது நமக்கு தரக்கூடிய ஆகப்பெரும் ஒரு படிப்பினை. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று சஹாபாக்கள் ஆசைப்படுகிறார்கள். நபிகளாரோடு இருந்து போன சஹாபாக்கள், குறிப்பாக அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற நபித்தோழர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் பார்த்து விட்டு வருவோம், அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் விரும்புகிறார்கள். போனால் அல்லாஹ்வுடைய தூதரை தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்து பார்க்கிறார்கள், சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர், அவருடைய மேனி என்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் மிகவும் வெள்ள மனிதர். அந்த தூதர் அவர் படுத்து கிடந்த இடம் வந்து அந்த பாய், ஈச்சை ஓலையினால் செய்யப்பட்ட அந்த பாயின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கியிருந்தார்கள். தூங்கிய நிலையோடு அவர்கள் வெளியே வருகிறார்கள். வந்து பார்த்தபோது நபித்தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில் அந்த அடையாளம் அப்படியே விளங்குகிறது. ஒரு வெள்ளை மனிதனுடைய மேனியில் அப்படி விளங்கும். அப்படியான தோற்றத்தை பார்த்தபோது நபித்தோழர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடும் வீரமான ஒரு மனிதர். இலகுவிலே அவருடைய மனம் இளகி போக மாட்டாது, அப்படியான ஒரு நபித்தோழர் அவர். அந்த நபித்தோழர்
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மேனியில் இப்படியான அடையாளத்தை கண்டபோது அவருக்கு தாங்கிக் கொள்ள முடியாமல் தேம்பி தேம்பி அழுகிறார். அழுகினால் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அழுகின்ற அந்த தோழர் அழுகுகின்ற சத்தத்தை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் கடுமையாக அழுகிறார். அழுது விட்டு சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் பல சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர், ஜனாதிபதி, மிகவும் சிறப்பானவர், மகத்துவமிக்கவர், ரோம் பாரசீகம் போன்ற நாட்டினுடைய கவர்னர்களாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு இன்பகரமாக, சந்தோஷகரமாக, மகிழ்ச்சிகரமாக இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வீடுகளை பார்க்க முடியும். அவர்கள் நல்ல இன்பமாக சுவண்டிகளோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தூங்குவதற்கு ஒரு அழகான ஒரு மெத்தையை நாங்கள் செய்து தரட்டுமா, எடுத்து தரட்டுமா என்று கேட்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மாலி வலி துன்யா, மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு சம்பந்தமே இல்லை. மாலி வலி துன்யா அன ஃபி துன்யா இல்லா கராகிபின் இஸ்ததல்ல தஹ்த ஷஜரா. அல்லாஹு அக்பர். நான் இந்த உலகத்தில் எனக்கும் இந்த உலகத்துக்கும் எப்படி சம்பந்தம் என்று தெரியுமா? இந்த உலகத்தில் நான் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்க வந்தவன் போன்று, ஒரு வழிப்போக்கனை போன்று நான் இந்த உலகத்தில் வாழ வந்திருக்கிறேன். எனக்கும் இந்த உலகத்திலும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லி காட்டுகிறார். ஏன் நான் இதனை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய நிலைப்பாடு, நாம் பாவத்திலே நம்முடைய வாழ்க்கை மூழ்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய செயற்பாடுகள், சில நேரங்கள் நாம் தொழுகின்ற மனிதர்களாக இருப்போம், பொய் சொல்லுவோம், ஏமாற்றம் செய்வோம், நாம் சொல்லுகின்ற வாக்குகளை மீறக்கூடியவர்களாக இருப்போம், நம்பிக்கைக்கு மோசடியாக நாம் நடந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கை மனைவியோடு இருக்கின்ற உறவை பார்த்தால் அது கணவன் மனைவி என்று பெயர் சொல்லுகின்ற அளவுக்குத்தான் அந்த உறவுகள் இருக்கும். பிள்ளைகளோடு நாம் பார்த்தோம் என்றால் நல்ல முறையில் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கின்றது என்றால் அப்படி இல்லை. இப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டு நம்முடைய நிலைப்பாடு என்னென்றால், நாம் மரணிக்க மாட்டோம், நமக்கு மரணித்தால் சுவர்க்கம் இருக்கிறது, முஸ்லிம் என்ற பெயரோடு நாம் இருக்கிறோம் தானே, நமக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த உலகத்தை பொறுத்தவரையில் இந்த உலகுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. நான் ஒரு வழிப்போக்கன் போன்று நான் இந்த உலகத்தில் வாழ வந்திருக்கிறேன். ஒரு மரத்தடியில் நான் ஓய்வெடுத்து செல்லக்கூடியவன் போன்ற என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். எனவே இந்த உலகத்தில் எதுவும் தேவையில்லை, எனக்கு இலக்கு, இலட்சியம் மறுமை நாள் என்பது இருக்கிறது என்பதை ஆணித்தரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த தூதருடைய உம்மத்தினராக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் சகோதரர்களே? நானும் மரணிப்பேன், எனக்கு மரணம் இருக்கிறது, அந்த மரணத்தை சந்திக்கிற போது எனக்கு வரக்கூடிய மலக்குல் மௌத் நல்ல முறையில் என்னுடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும். எப்படி ரூஹை கைப்பற்ற வேண்டும்? நம்மளுடைய ரூஹை எடுக்கின்ற போது நல்ல நறுமணத்தோடு, யா ரூஹ தய்யிபா, நல்ல ஆத்மாவே, அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தின்பாலும் ரஹ்மத்தின்பாலும் வந்துவிடு என்று இலகுவான முறையில் நம்முடைய ரூஹை அல்லாஹ்வுடைய மலக்குகள் கைப்பற்ற வேண்டும். அப்படி கைப்பற்ற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? இந்த உலகத்தை ஒரு இலட்சியத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிற போது ஒரு இலட்சியம், இலக்கோடு நாம் வாழ்ந்து விட்டு செல்வோமாக இருந்தால் அதுதான் பெரும் பாக்கியம். ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா என்று அழைப்பு விடுக்கப்படுகிற போது வெற்றியின்பால் வாருங்கள், தொழுகையின்பால் விரைந்து வாருங்கள், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட சிறந்தது தொழுகை என்று அழைப்பு விடுக்கப்படுகின்ற வேளையில் நாம் இங்கு நிற்க வேண்டும். அப்படி வந்தோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், தொழக்கூடிய மனிதருடைய முகத்தை பார்த்தாலே மாஷா அல்லாஹ் சிறப்பு விளங்கும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த உலகத்திலும் அப்படித்தான், நாளை மறுமையிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, அங்கு நாளை மறுமையில் பெருமை அடித்து பேசுவார்கள். குர்ரன் முஹஜ்ஜிலின், கால்கை முகங்கள் போன்றது வெண்மையோடு நாளை மறுமையில் இருப்பார்கள் ஒரு கூட்டம். யார் அவர்கள்? மின் ஆசாரில் வுது,
இந்த உலகத்திலே வுது செய்ததனுடைய சான்று அதுவாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நம்முடைய நிலைப்பாடு அப்படி இருக்க வேண்டும் சகோதரர்களே. மரணிக்க நாம் தூக்கத்துக்கு செல்கிற போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டே நான் உயிர் வாழ்வதும் மரணிப்பதும் என்ற நிலையோடு நாம் தூங்குகிறோம். தூங்குகின்ற போது மரணிக்கிறேன் யா அல்லாஹ், உயிர் வாழ்கிறேன். அப்படி என்றால் தூக்கம் ஒரு மௌத். அந்த நேரத்தில் என்னுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ், என்னுடைய மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்னுடைய ரூஹை கைப்பற்றுகிற போது அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் கைப்பற்றுவார்கள். என்னுடைய ரூஹை, என்னுடைய பேரை நல்ல ஏற்றிலே பதிய வேண்டும் என்ற நிலைப்பாடு வர வேண்டும். மலக்குமார்கள் போராடுவார்கள். அந்த நேரத்தில் இந்த ஆத்மாவை என்னிடத்தில் தந்து விடுங்கள், இவரை நான் பதிவு செய்ய போகிறேன் என்று போட்டி போடுவார்கள். இதற்கு மாறாக ஒரு மோசமானவன், ஒரு அல்லாஹ்வை நிராகரித்தவன், தொழுகை இல்லாதவன், வாழ்க்கையிலே பொய்யோடு வாழ்ந்தவன், புரட்டுதல் ஏமாற்றோடு இருந்தவன், அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றால் மோசமான நிலைப்பாடு. அந்த ரூஹை கைப்பற்றுகிற போது அந்த மலக்குமார்கள் மிகவும் சிரமப்பட்டெடுப்பார்கள். அவருடைய ரூஹை எடுத்துக்கொண்டு செல்லுகிற போது வாடை என்றால் துருவாடை, சுவாசிக்க முடியாத உள்ள வாடை, அப்படியாக கொண்டு அவருடைய பதிவேட்டில் பதிவு செய்ய போகிற போது மலக்குமார்கள் விரண்டோடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்தால் கை சேதமா இல்லையா சகோதரர்களே? அப்படியாக இருந்தால் கை சேதமா இல்லையா? சில நேரங்களில் சில மரணங்களை நாம் பார்த்து விட்டு சொல்லுவோம். மரணத்தை பார்த்தால் மாஷா அல்லாஹ், அவரை பார்க்கிற போது சாதாரணமாக தூங்குவது போன்று இருக்கிறார் என்று சொல்லுகிறோமா இல்லையா? சில ஜனாசாக்களை பார்த்தால் பார்ப்பதற்கே பயமாக இருக்கும், கொடூரமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ரூஹுகள் நல்ல முறையில் கைப்பற்றப்பட வேண்டும். நம்முடைய மரணம் அழகான மரணமாக இருக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் அடிக்கடி ஞாபகமூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த ஞாபகமூட்டதில் நமக்கு அதிகமான பயன் அளிக்கக்கூடியதாக அமையும். அந்த விலையில் நாம் இந்த உலகத்திலே திட்டமிட்டு செயற்பட முடியும். அதுதான் நமக்கு மரணம் தரக்கூடிய படிப்பினைகள் சகோதரர்களே. ஏன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமாரு உம்மதி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்தினருடைய ஆயுள் வாழ்க்கை காலம் என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலமாக இருக்கும் என்று சொன்னார்கள். 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலமாக இருக்கும் என்று சொன்னார்கள். எனவே நாம் சொற்பமான அற்பமான இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ வந்திருக்கிறோம் சகோதரர்களே. இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா உண்மையிலே உயிரோடு நிரந்தரமாக வாழ வைக்க வேண்டுமாக இருந்தால் நம்முடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு வைத்திருக்க வேண்டும். அவர்கள் இருக்கிறார்களா? அவர்களை அல்லாஹு தஆலா மரணிக்க செய்திருக்கிறான் என்றால் நாமெல்லாம் யாரு சகோதரர்களே? அப்படி என்றால் நம்முடைய ஒவ்வொருவருடைய சிந்தனைகளும் மரணம் மரணம் என்ற சிந்தனையோடு இருக்கிற போதுதான் நாம் இலட்சியத்தை, இந்த உலகத்திலே வாழ்வதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹு தஆலா அப்படியாக நானும் நீங்களும் இந்த உலகத்தில் திட்டமிட்டு செயற்படுவது அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் வாழ்வோம் என்றால் அதற்குத்தான் இந்த மௌத்தை பற்றிய சிந்தனைகள் எப்போதும் ஞாபகமூட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்படியாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படியாக மரணத்தை நாம் ஏற்றுக்கொண்ட நாம் அதிகமான திடீர் மரணங்கள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த மரணத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது இது மறுமை நாள் நிகழ்வதற்குரிய அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். மின் இக்தரா பிஷாஅ அய்யல்ஹர மௌத்துல் ஃபுஜ்ஆ, திடீரென்று ஏற்படக்கூடிய மரணங்கள் இது வெளிப்படுவது என்பது மறுமை நாள் ஏற்படுவதற்குரிய அடிப்படையான அம்சம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், திடீர் மரணங்கள் என்பது விரும்பியோ விரும்பாமலோ ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் ஃபஜ்ர் தொழுகைக்கு நம்மளோடு வந்து சில சகோதரர்கள் தொழுவார்கள், கேள்விப்படுவோம் அவர் மௌத்தா.
இரவு நேரம் தூங்கினவர் தொழுகைக்காக அல்லது தொழில் செய்வதற்காக எழுப்பினோம், அவர் எழும்பவில்லை என்று சொல்லுகிறார்கள். 2 சகோதரர்கள் பைக்கில் போனார்கள், அங்கே எக்ஸிடென்ட், விபத், அந்த மவுத் என்று சொல்லுகிறார்கள். ஐசியில் இருந்தவர் இப்போது மரணமாம் என்று சொல்லுகிறார்கள். பக்கத்து வீட்டுக்கார சகோதரர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள், அடுத்த நாள் கேள்விப்படுகிறோம் அவர் மௌத்தாம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி மரணங்கள் என்பது எப்படி வருகிறது, என்ன விதத்தில் வருகிறது என்று புரியாத அளவுக்கு அதிகமான மரணங்கள் திடீர் என்று ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான திடீர் மரணங்கள் ஏற்படுவதற்கு முன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ். உங்களுடைய வாழ்க்கையிலே 5 விடயங்கள் வரும். 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விடயங்களை நீங்கள் சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பேணிக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதில் ஒரு செய்தியை சொல்லுகிற போது இறுதியாக சொன்னார்கள், ஹயாத்தக கப்ல மௌத்திக். உங்களுடைய வாழ்க்கையை மரணம் என்பது வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையை நாம் திட்டமிட வேண்டும் சகோதரர்களே. இந்த உலகம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலத்தில் நாம் வாழப்போகிறோம். நிலையான நிரந்தரமான வாழ்க்கை என்றால் மறுமை நாள் என்பது. அந்த வாழ்க்கை என்பது அழிவில்லை, எந்தவித கஷ்டமும் இல்லை, நஷ்டமும் இல்லை, எந்தவித சோதனைகளும் இல்லாத இன்பகரமான அந்த வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, நம்முடைய கற்பனைக்கே அப்பால் பட்டதுதான் அந்த சுவர்க்கம் என்று சொன்னார்கள். என்றால் அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள், சுவண்டிகள் நிகரில்லை சகோதரர்களே. ஒரு மனிதன் அந்த சுவர்க்கத்திலே கொள்ளக்கூடிய இன்பம் இருக்கிறதே, மகத்துவம் என்பது இருக்கிறதே, அது சொல்ல முடியாது. உதாரணமாக ஒரு உதாரணம், சுவர்க்கவாதியினுடைய நிலைப்பாடை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஏக பல ஹதீசுகளை சொல்லுகிறார்கள். அதில் ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லுகிறேன். சுவர்க்கவாசிகள் வெள்ளிக்கிழமை தினத்தில் சூக்கு, அதாவது மார்க்கெட்டுக்கு சாமான் வேண்ட போவார்கள், சந்தைக்கு போவார்கள். சந்தைக்கு போனால் அங்கு நம்முடைய சந்தைகளிலே சாமான் எடுப்பது போன்று வேண்ட முடியும். நம்ம விரும்புகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் சுவர்க்கம். இங்கு எதுவெல்லாம் ஹராமோ அங்கே ஹலால். உதாரணமாக வெள்ளிக்கிழமை தினம் கடை திறப்பது கூடாது, அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான். ஆனால் அங்கு சுவர்க்கத்தில் அப்படி அல்ல. சுவர்க்கவாதி அப்படியாக வருகிற போது தன்னுடைய தேவையை நிறைவேற்றிவிட்டு சாமான்களை வேண்டிக் கொண்டு வீட்டு திரும்புகிற வேளையில் ஒரு பயங்கரமான ஒரு காத்தொண்டு அடிக்கும். அது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி. இது பயங்கரமான காத்து அடிக்கும். அந்த காற்று நம்முடைய நாட்டில் அடித்தால், நம்முடைய உலகத்தில் அடித்தால் எப்படி வரும்? புழுதியோடு அப்படியான மோசமான ஒரு நிலை வரும். இந்த காத்து அடித்த போது அவர் அந்த காத்திருக்கிறது, அது மிஸ்கை விட வாசமான வாசனையோடு அந்த காத்து வருமா. வந்தால் அந்த வந்த ஆண் அவன் இருந்த அழகை விட மிகவும் சிறந்த ஒரு அழகாக மாறிவிடுகிறான். தான் தன்னுடைய பொருட்களை வேண்டி விட்டு வீட்டுக்கு செல்லுவாராம். போன போது மனைவி சொல்லுவாவாம், பார்த்து விட்டு, கணவனை, நீங்கள் முந்திருந்ததை விட ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று கேட்பார். கணவன் சொல்லுவாராம், நீங்களும் அப்படித்தானே, நான் உங்களை விட்டு விட்டு போகுகின்ற போதை விட இப்போது மிகவும் அழகாக இருக்கிறீர்களே என்று தங்களுக்குள் பேசிக்கொள்வார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சுவர்க்கம் அழிவில்லாதது. நாம் என்னென்ன விஷயங்களை நாடுகிறோமோ அத்தனை அம்சங்களையும் அல்லாஹு தஆலா அப்படியே தருவான் சகோதரர்களே. எனவே அப்படியான சுவர்க்கம் நாம் நுழைய வேண்டுமாக இருந்தால் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு விடுப்பார்கள், போராட வேண்டும் என்றால் அவருடைய மனைவிகளை விடுவார்கள், சொத்துக்களை விடுவார்கள், வீடுகளை விடுவார்கள், அத்தனையும் இழந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய அழைப்பு வந்து விட்டது என்று அவர்கள் செல்லுவார்கள். சென்றால் அவர்களுக்கு ஒன்று மரணம் அல்லது ஷஹீத் என்ற நிலைப்பாடு, அவர்கள் போராளியாக வருவார்கள். ஆனால் இன்றைக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்படி போராட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எப்படி போராட வேண்டும் என்றால், நம்முடைய நஃப்ஸோடு முஜாஹதத்தும் பின்னஃப்ஸ், நம்முடைய ஆத்மாவோடு போராட வேண்டிய தேவை இன்றைக்கு தார்மீக கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் பாவம், அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள் அப்படியே திறக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது.
இளைஞர்களை பார்த்தால் போதைக்கு அடிமைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள். யுவதிகளுடைய நிலையை பார்த்தால் மோசமான கலாச்சாரத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். வியாபார நடவடிக்கையை பார்த்தால் பொய், புரட்டு, ஏமாற்றம் என்பதுதான் வியாபாரம் என்ற ஒரு நிலையாக இருக்கிறது. நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது. நல்ல முறையில் நடப்பது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் நாம் நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து விட்டு மரணிக்க கூடாது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்கிற போது என்னுடைய நஃப்ஸோடு நாம் போராட வேண்டும். இந்த ஹராம், இந்த பாவம், இந்த பிழையான அம்சத்தை நான் செய்யக்கூடாது. நான் மரணிக்கின்ற போது நல்லொரு அடியானாக மரணிக்க வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அடியானாக நாம் மரணிக்க வேண்டும். அப்படியான சிந்தனையோடு நாம் செயற்படுவோமாக இருந்தால் அதுதான் வெற்றிக்குரிய வழியாகும். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதற்கு பிரதானமான அம்சம் நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளத்தை இஸ்திகாமத்தாக ஆக்க வேண்டும். மார்க்கத்தின்பால் நாம் நிலையாக இருப்பதற்குரிய வழியை நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த சஹாபாக்கள் சில நேரங்களில் தங்களுடைய ஈமான் குறைந்து போய் விடுகிறதோ என்று பயப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று மார்க்கத்தை, போதனைகளை அதிகமாக படித்திருக்கிறார்கள். நானும் நீங்களும் ஈமான் பறிபோகக்கூடிய காலகட்டத்தில் வாழ்கிறோம் என்றால் நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்குரிய வழிகளாக நிறைய வழிகளை இஸ்லாம் காட்டுகிறது. அந்த அடிப்படையில் இந்த முஸ்லிம் பிரதேசத்தில் இன்று ஆண்களுக்காக பெரிய ஒரு இஜ்திமா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த இஜ்திமாவில் அறிஞர்கள் வந்து உரையாற்றிருக்கிறார்கள். அசர் தொழுகையில் இருந்து இரவு 9 மணி வரைக்கும். நாம் அதற்கென்று நேரத்தை ஒதுக்கிவிட்டு நாம் செய்வோமாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று நாம் மரணித்ததுக்குரிய சமனான அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்றதாக கருதப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மன் சலக தரீகன் இல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் ஒருவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக செல்லுகிறானோ அல்லாஹ் அவனுக்கு சுவர்க்கம் செல்வதற்குரிய வழியை அல்லாஹ் இலகுவாக ஆக்கி கொடுக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நமக்கு கிடைத்திருக்கின்ற அந்த வாய்ப்பை சிறப்பானதாக ஆக்கி நாம் மரணிக்கின்ற போது நல்லடியார்களாக மரணிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்விடத்திலே தூய்மையாக்க வேண்டி நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று நாம் மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருப்பதற்கு யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை, மார்க்கத்தை வெளிப்படையாக கட்டுப்பட்டு நடப்பதற்கு உறுதியாக ஆக்கிவிடு என்று நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். இந்த உலகத்தில் வாழ்கிற போது நிச்சயமாக நாம் மரணிக்கக்கூடியவன், என்னுடைய மரணம் நல்ல மரணமாக அமையப்பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்து அதற்கென்று செயற்படக்கூடிய நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக. அகௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.